காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம் நல்லா அனுபவிச்சு எழுதிருக்காங்கல்ல அமுது. நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். ஏ வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவேன். 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு. ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல? இன்னொரு வருஷம் தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிஎஸ்சி படிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காலேஜ் துறக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும். தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல? அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணமாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள். வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான். சரி அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுது, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். அடே மணி 5 அப்பா கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு. நான் வரட்டுமா? சரி போ, நாளைக்கு பேசுவோம். என் ரேடியோ. குட் மார்னிங் நாயுடு சார். குட் மார்னிங் நாயுடு சார். அமுதா என்ன வரல? நான் கிண்டல் பண்றியா? அவன் நேத்தே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளே. என்ன? நகமும் கதையும் போல, வானமும் பூமியும் போல, பூவும் வாசமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல அப்படி எல்லாம் இருந்தீங்களே, உனக்கு தெரியாமலா அவ போயிட்டா? இதை இருக்குது பாரு, அவ கொடுத்த ரிசிக்னேஷன் லெட்டர். அண்ணே, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யாரு அந்த அமுதா? அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க முதல்ல. இல்ல, இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலுக்கு கல்யாணம் போட்டிருக்கு. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என் விடைய பழிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. நீ இந்த மாதிரி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. Come on, try to take it easy. எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் என்கிட்ட ஏன் எவ்வளவு தூரம் பழகணும், ஏன் காதலிக்கணும்? முதல்ல நிஜமாவே உன்னை விரும்பி இருக்கலாம். அப்புறம் உன் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சு இவன் கூட வசதியா வாழ முடியாதுன்னு நினைச்சு மனசை மாத்திக்கிட்டு இருக்கலாம். வசதியா வாடுறதுக்கு பேர் தான் காதலா? ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகுற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. அதான்டா காதல். சரிடா, நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவன் நடத்தையில இருந்து அவ குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுற. சந்தானம், go and celebrate the event. இன்விடேஷனை பார்த்த உடனே அண்ணா அப்படியே அப்செட் ஆகி போச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ணை அண்ணன் காதலிச்சிருக்கு. அண்ணனுக்கு காதல் கதல் கூட தெரியுமா? ஆச்சரியமா இருக்க. அண்ணனும் மனுஷன் தானே, அதான் காதல் வந்திருக்கு. ஆமா, அப்படி ஒருத்தர் காதலிச்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போகுது?
யாரு கண்டா? அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விடுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சத்தம் போட்டிருக்கோம். அது பயந்து போய் தன் மனசையே மாத்திட்டு இருக்கோம். கண்படியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா சுவையும் சொல்லுதம்மா ஏண்டா சேஷாத்ரி, ஏன் சார்? அன்னக்கிளி படம் பாத்தியா? 5 வாட்டி பார்த்தேன் சார். அதான் மார்வாடி எல்லாம் உனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். அந்த படத்துல கதாநாயகி அண்ணன் இருக்கிறாளே, சுஜாதா சார். அது சரி. அவ சொல்லுவா சோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறேன்னு. அத மாதிரி இப்ப சந்தானம் சோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறான். ரைட்டு சார். இனிமே என்ன பத்தி அனாவசியமா ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. நீ வேதனையில இருக்கிறியே, உன் மனசை மாத்தி சிரிக்க வைக்கலாமே நினைச்சேன். அதுக்கு இப்படி ஆத்திரப்படுறிய? நானும் சோறு சாப்பிடறவன் தான்ப்பா. இனிமே உன்னை பத்தி பேசினா கேளு. ஏண்டா சேஷாத்ரி, இங்க வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதிருப்பான் போல இருக்குது. பாதி பாதி அழிஞ்சு போச்சு. சந்தானா, சந்தானா, இந்தாப்பா இந்த ப்ரூஃபை கொடு. ஏண்டா சேஷாத்ரி, சார் இன்னைக்கு இது போறோம் சார். ஏண்டா ரொம்ப சலிச்சுக்கிற? நாகப்பா, இந்த வருஷமும் பெய்யலாமே. சர்தான் போடி. நான் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? அண்ணன் சம்பளம் கட்டுது திட்டுது, நீ எல்லாம் கிண்டல் பண்ணணுமா? உண்மையே யாரும் சொல்லலாம். ஆமா, நீ பெரிய சத்தியவந்தினி. மூஞ்சிய பாரு. நேத்து அவசரமா ஒரு புக் வாங்கணும்னு அண்ணன் கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு நூன் சோக் போனியே, தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா போனேன். நீ மட்டும் பெரிய யோகியன்னா போன வாரம் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும்னு அன்னைக்கு 25 ரூபாய் வாங்கினல்ல, எதுக்கு? எங்க ரசீது காட்டு பாப்பா. ஐயோ அண்ணே, நான் சொல்றேன் அண்ணே, நான் சொல்றேனே. நான் சொல்றேன் அண்ணே. நீங்க யாரும் ஒண்ணு சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் போய் சொல்றீங்க? நீங்க என்ன ஏமாத்தல, உங்களே ஏமாத்திட்டு. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நான் வரேன். இன்னைக்கு புகாரில் போய் சாப்பிட்டுட்டு தான் போடும். ஐயோ அண்ணன் திட்டுவாரு. ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஐயோ, என்னால முடியாது. டாக்ஸி. கமலா, என்ன ஏன் இவ்வளவு லேட்? ஸ்பெஷல் கிளாஸ். தாய் தகப்ப இல்லாத பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்த பாரு, அது ஏன் தப்பு? பொண்ணு அடிச்சு வள, உருங்கைய வடிச்சு வளைன்னு சும்மா சொன்னாங்க. விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நாயே, எதிர்த்து பேசுறியா? நீ அந்த பையனோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறதை என் கண்ணாலே பார்த்தேன். அதுல என்ன தப்பு? நிறுத்துங்க. நானும் அவர் தவறான முறையில பழகல. ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆமா, பெரிய காதல். எனக்கு தெரியாத காதல். ஏய், நாளையில இருந்து நீ காலேஜ் போக கூடாது, அவ்வளவுதான். காதலா? காதல் கூடாது. உன்னுடைய காதல் தோல்வி அடைஞ்சதுனால எல்லாருடைய காதலும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்காத. அண்ணே, கொலை செஞ்சவரை கூட விசாரிக்காம தூக்குல போட மாட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் செஞ்சது தப்பா இருந்தா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என்ன கேட்கணும்? அடுத்த வாரம் என்ன பொண்ணு கேட்க அவர் உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள
நீ என்ன பலார் பலார்னு அடிச்சிட்ட. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க, அது சரியாதான் இருக்கு. தப்புதாம்மா, பட் என்ன இருந்தாலும் நீ பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நான் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ எங்க தப்பா வழியில போயிடுறியோன்னு பயந்து அப்படி நடந்துகிட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு புத்தி கொஞ்சம், பாசம் அதிகம். அவன் பையன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவரு அவரு என்ன பார்பரா? சொல்ல. அவரு பேங்க்ல வேலை செய்யறாரு. சந்தானம் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கமலா எல்லா பொருளும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க இஷ்டம். நாங்க இங்க வரதுக்கு முன்னாடியே என் பையன் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உங்க மாதிரி சம்பந்தம் கிடைச்சது என் பாக்கி. போன வருஷம் என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணன சீதனமா 25,000 கொடுத்தாங்க. வைரத்தோடு வைர நெக்லஸ் போக மொத்தம் 50 பவுன் நகை போட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். என்னால அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு 5-6 பவுன்ல தாலி பண்றேன். கை காப்பு, காது கம்பல் ஒரு 3 நாள் போடுவேங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்சு, பட்டு சட்டை, பட்டு வெஷ்டி என்னால செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆமா, கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க? இன்னைக்கு சொந்தக்காரங்களாம் பெரிய ஆளுங்க. இந்த வீட்லயா? இல்ல ஒரு நல்ல கல்யாண மண்டபம் பார்ப்போம். அப்புறம் அவங்க என்ன நினைத்தாங்களோ சொல்லட்டும். பெரிய லிஸ்டே போட்டுடுவாங்க, உங்களால சமாளிக்க முடியாது. அப்போ நாங்க புறப்படுறோம். சரி, ஒரு சின்ன வேண்டுகோள். 4-5 மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டம். ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி, வரா அம்மா. அப்ப வரோம். வரமா. மாப்பிள்ளையே எதை கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீயா ஏன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்ற? நம்ம கையில இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை சொன்னால மாமியார் கேட்டாங்க. சரி, நம்ம கையில இருந்தாலும் இல்லை இருந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். நமக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. ஒண்ணும் இல்லாம நினைச்சா அவங்க மதிக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நான் எப்படி சமாளிக்கிறேன் இப்போ? எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும், சொல்லியாச்சு. சரி, எவ்வளவு ஆகும் பாப்போம். ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட் பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்க. பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாகும் எப்படிடா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாட எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து ஒரு 3,500 போடலாமா? 3,500 ரூபாய். அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். சாப்பாட்டு செலவு ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தண்ணி தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1000 ரூபாய் எழுதுனீங்க. சரி, இது அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். கணக்கு போட்டு மொத்தம் 6000. அவ்வளவுதானே? 6000 ரூபாய் தான் சமாளிக்கலாம் ஆளுங்க. பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். 5000 ரூபாய் ஆச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, தீர்ந்து போச்சு. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏன்பா நாயுடு, உன்கிட்ட எத்தனை தரம் சொன்னேன் என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவ? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவ? ரொக்கமா கொடுக்க என்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாங்க. இப்ப எல்லாம் மாப்பிளைக்கு கிராக்கி அதிகம் இல்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீவி சிங்காரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிளைய மாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது தர. அட எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு.
ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா கழிச்சுக்கிற, இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா காப்பி சாப்பிட்டு போலாம். சரி சரி. அம்மா காப்பிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு இருக்கு. மசால் தோசைக்கு இருக்கு.